ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 2024 புரட்டாசி மாதம் பௌர்ணமியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பௌர்ணமி எப்போது வருகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அவங்க வாழ்க்கையில தலையெழுத்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க. மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி எப்போ வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது, இந்த பௌர்ணமியோட திதி நேரம் என்ன அப்படிங்கிற தகவலை முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வரும் பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ஆவணி மாத பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாக சொல்லப்படுது. 2024 ஆவணி மாத பௌர்ணமி அன்று புரட்டாசி அவிட்சம், ரக்ஷா பந்தன் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போலதான் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது, இதனுடைய திதி நேரம், இதனுடைய சிறப்பு என்ன, இதனுடைய கிரகணம் எப்போ வருகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமியோட முக்கியத்துவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. இதனுடைய திதி நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:21 முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:10 வரை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. புரட்டாசி மாத பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ல தொடங்கி புதன்கிழமையில முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுங்க. அந்த வகையில இந்த பௌர்ணமியானது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமின்றனால இது புரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருவதால் இந்த நாளில் அம்மன் வழிபாடு, முருகர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய் அன்று சந்திரன், அம்பாள், சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படும். புதன்கிழமையில காலையில பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது உங்க வாழ்க்கைக்கு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த மிதுனம் ராசி நேர்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மிதுன ராசி நேர்கள் இந்த புரட்டாசி பௌர்ணமி எப்போ வருகிறது, இதனுடைய திதி நேரம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மிதுனம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தின் படி சிறப்பான யோகங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதனுடைய ஆட்சி உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் பல நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேர்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வாக்குஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையில வருமானம் கூட போகுது. வங்கி சேமிப்பும் இதனால பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்.
வேலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக உயர்வும் வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. வெளிநாடு யோகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு வருமானம் கண்டிப்பா அதிகரிக்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்குங்க. சொத்து வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனித்து வாங்குவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்குவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாலும் பல முறைக்கு யோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிதுனம் ராசி நேயர்கள் நன்றாக ஆலோசி செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு பல நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் களத்திர ஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடைபெறும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இதுவரை தடைப்பட்டு இருந்திருந்தா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமணம் கைகூடி வரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே போல மிதுனம் ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அதனால் எந்தவித தடங்கள் ஏற்படாது அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் உடல் நல கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு பெரிய லெவலில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. கடன் வாங்கினா உங்களுக்கு பண ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதம் மிதுனம் ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் எப்பப்ப அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மிதுனம் ராசி நேயர்களுக்கான இந்த சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 10ஆம் தேதி செப்டம்பர் 26ஆம் நாள் அதிகாலை 12:41 மணி முதல், அதே போல புரட்டாசி 12ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி காலை 9:41 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு பெருமாளை மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கவலைகளும் நீங்கி மனதார மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு கவலைகள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக பெருமாளை இந்த மாதம் மனதார வணங்கி வரும் பொழுது உங்களுடைய கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக மிதுனம் ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.